Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய நாளை துவக்குவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to start the day with the presence of God. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். Our God is good. நம்மோடு இடைபடுகிறவர். The Lord who speaks with us. நம்மை சந்திக்கிறவர். The Lord who meets us. இந்த காலையிலேயும் தேவன் நம்மோடு இடைபடும்படி எதிர்பார்ப்போடு நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். Let us wait in the presence of the Lord with an expectation that the Lord may meet us this morning. நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜா, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லிடுவே. எனக்காய் செய்த எல்லா நன்மைக்கும் என்றும் நன்றி சொல்லிடுவே. எண்ணிட முடியாத நன்மைகள் தகுதி இல்லாத என்னே, எண்ணிட முடியாத நன்மைகள் தகுதி இல்லாத என்னே, பொழிந்த உந்தம் தயவை எண்ணி நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. பொழிந்த உந்தன் தயவை எண்ணி நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு நாதா, எனக்காய் செய்த எல்லா நன்மைக்கும் என்றும் நன்றி சொல்லிடுவே. எனக்காய் செய்த எல்லா நன்மைக்கும் என்றும் நன்றி சொல்லிடுவே. அன்பே ஆண்டவரே, இந்த காலவேளையிலே நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்முடைய திருப்பாதங்களை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம். Our loving Father, we come to your feet in this morning hour with a grateful heart, Lord. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. Lord, we cannot do anything but without you, Lord. உம்முடைய ஞானம், உம்முடைய ஆலோசனை, உம்முடைய போதகம் இல்லாமல் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? Lord, without your wisdom, without your counsel, without your guidance, where can we go, Lord? நீர் எங்களை நடத்தும் அப்பா. Lord, you lead us, Lord. இன்றைக்கு எங்களுக்கு நலமானதை போதியும் ஆண்டவரே. Lord, teach us that is good today, Lord. எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் அப்பா. Lord, open the eyes of our heart, Lord. பேசுகிற அடியேனுக்கு கிருபை வேண்டும் அப்பா. Lord, your servant who speaks need your grace, Lord. கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரே இருதயம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் அப்பா. Lord, let the heart of the hearers, Lord, be prepared, Lord. இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வசனத்தோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற வேண்டும். Lord, let every moment that's spent in your presence in the word of God, let it might be profitable to us, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பேசுகிற ஒவ்வொன்றையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace that we may understand everything that you speak to us அதை today. மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். Give us grace to accept it wholeheartedly, Lord. ஆண்டவரே, அதன்படி செய்கிறதற்கு நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க கிருபை தாரும். Give us grace to be diligent to follow accordingly, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord. God is good. 180 தியானங்களை நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம்
துவங்கினதிலே இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே 106வது தியானத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். Today we are entering to 106th devotion among 180 devotions from the book of Proverbs. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக, நம்மோடு பேசுவாராக. Even today may the Lord speak with us and minister with us. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 4 first 2 verses. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை கைவிடாதிருங்கள். Hear, my children, the instruction of a father, and give attention to know understanding, for I give you good doctrine, do not forsake my law. முதலாம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். Let me read the verse 1 again. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். Hear, my children, the instruction of a father, and give attention to know understanding. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது கவனியுங்கள் என்ற வார்த்தை. Today the word that we're going to meditate is give attention. நான் நினைக்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தையை டீச்சர் தான் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னா, கவனிங்க கவனிங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. When we go to school, one of the words that the teacher very often uses is listen, listen. ஏன் அந்த வார்த்தையை அடிக்கடி அவங்க சொல்றாங்கன்னு கேட்டா, பிள்ளைகள் கவனமாக சொல்லப்படுகிறதற்கு, முழு கவனம் செலுத்துறதுக்கு அவங்க ரொம்ப கடினப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. Why do they use that word? It is because the students become difficult to retain the attention towards that subject. பாருங்க, டீச்சர்ஸ்க்கும் என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னா, அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது பிள்ளைகளுடைய கவனத்தை தங்களை விட்டு சிதறாம காத்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. And at the same time the teachers also struggle a lot that they don't be distracted and they maintain the attention towards them. இன்றைக்கு சொல்லுகிறாங்க, இன்றைக்குள்ள மாடர்ன் வேர்ல்ட்ல, மீடியா ட்ரிவன் வேர்ல்ட்ல அவங்க சொல்லுகிறாங்க, இன்றைக்கு மனிதருடைய கவனிக்கும் திறன் என்பது எந்த அளவுக்கு குறைந்திருக்கு அப்படின்னு சொன்னா, வெறும் 8 செகண்டுக்கு குறைஞ்சிருக்கான். Today in this modern world, where media driven world, they say that an average attention span has decreased to just 8 seconds. அதாவது ஒரு சின்ன வேலையில முழு கவனம் செலுத்துறது அப்படின்றது 8 செகண்டா மாறிடுச்சாம். They say that the amount of concentrated time on a particular task without distraction has decreased to 8 seconds. இது என்ன சொல்லுகிறாங்கன்னா, 17 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை விட 50% குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. They say this is 50% less than 17 years ago. இதற்கு முக்கியமான காரணத்தை மொபைல் போன் என்று சொல்லுகிறாங்க. மீடியா, சோஷியல் மீடியா, மொபைல் போன் என்று சொல்லுகிறாங்க. They say the most important reason for this is mobile phone, social media and other media things. ஆனால் ஆண்டவர் அடிக்கடி நம்மகிட்ட பேசுற காரியம் என்னன்னா, கர்த்தர் பேசிட்டே தான் இருக்கிறாரு, ஆனா நீ கவனி கவனி என்று சொல்லுகிறார். But the thing which the Lord very often speaks to us is that the Lord speaks to us, but he says you listen, you listen. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 20 and verse 12, கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். the hearing ear and the seeing eye, the Lord hath made them both. இந்த வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. This word is very interesting. கண்ணையும் காதையும் கர்த்தர் உண்டாக்கினார்னு சொல்லி போடல. It is not just written that the Lord has made ear and eye alone. கேட்கிற காது, காண்கிற கண். It says hearing ear and the seeing eye. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, What does it mean? காது இருக்கலாம், So you may have ear, கண்ணு இருக்கலாம், you may have eyes, ஆனா அதை சரியாக பயன்படுத்தப்படணும். but it should be used properly. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி தன்னுடைய பிரசங்கத்துல இடையிடையே சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தின ஒரு காரியம் என்னன்னா, காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னாரு. One of the phrases which Jesus used very often in his preaching is, he who has an ear let him hear. இன்னும் சொல்லுவாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். And he says, he who has an ear let him hear. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. He who has an ear to hear, let him hear. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது காது இருக்கிறவங்க எல்லாம் கேட்க போறது இல்ல. It's not that everyone who have an ear will hear. காது இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்க போறது இல்ல. It's not everyone who have an ear will listen. கேட்கணும் அப்படின்னு தங்களுடைய காதுகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவங்க தான் கேட்க முடியும், கவனிக்க முடியும். But those who prepare their ears to hear, only they can hear. நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read Isaiah chapter 6 verses 9 and 10, ஆண்டவர் ஏசாயா இடத்துல சொல்லி அனுப்புறாரு, the Lord said unto Isaiah, இந்த ஜனங்களை நோக்கி நீ சொல்லு, நீங்கள் காதர கேட்டும் உணராமலும் கண்ணர கண்டும் அறியாமலும் இருக்கிறீர்கள் என்று சொல்.
He says, go and say to these people, keep on hearing but do not understand, keep on seeing but do not perceive. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். And he said, make the heart of these people dull and their ears heavy and blind their eyes, lest they see with their eyes and hear with their ears and understand with their hearts and turn and be healed. இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா கர்த்தரும் பேசுறாரு. So here the problem is the Lord is speaking. அத கேட்கிற திறன், உணர்கிற திறன், காண்கிற திறன் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. The Lord has given the ability to hear, to see and also perceive it. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா கவனம் மாத்திரம் அதுல இல்ல. But the problem is they don't pay attention to it. இதே வசனத்தை இயேசு புதிய ஏற்பாட்டிலேயும் மறுபடியும் மேற்கோள் காட்டிட்டு Jesus again in the New Testament refers this verse again. சொல்லிட்டு சொல்றாரு மத்தேயு 13:13ல In Matthew 13:13 he says, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியா நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். This is why I speak to them in parables, because seeing they do not see and hearing they do not hear, nor do they understand. அப்போ இயேசு எதற்கு ஓமானம் பேசினாருன்னா இவங்க கண்ணால கண்டும் காண மாட்டேங்கிறாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இருதயம் இருந்து உணர மாட்டேங்கிறாங்க. Why did Jesus speak in parables? It's because they have eyes but they don't see, they have ears but they don't hear, and they have heart but they don't perceive and understand. இவர்களுடைய அட்டென்ஷன், இவருடைய கவனத்தை ஈர்க்கும்படி தான் ஆண்டவர் பல ஓமானங்களை அவர்களோடு பேசினார். So Jesus spoke in parables just to gain their attention. அதனால தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், That's why if you read in Hebrews chapter 2 first 4 verses, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்ற வார்த்தை இருக்கிறது. So here says we must pay the most careful attention therefore to what we have heard. நீங்க கவனமா இருக்கணும். You must be very தொடர்ந்து careful. அந்த வசனங்களை வாசிப்பீர்களானா அப்படி கவனிக்காம இருந்தா என்ன நடக்கும்னா நீங்க பெரிய தண்டனைக்குள்ளாவீர்கள் என்று சொல்லுவார். If you continue to read that verse, it says if you don't pay attention, then you will go under punishment. 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. The last part of verse 4, தேவன் தாமே சாட்சி கொடுத்தும் இருக்க இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்ற வார்த்தை இருக்கிறது. So for verse 3 says, how shall we escape if we ignore so great a salvation? This salvation which was first announced by the Lord was confirmed to us by those who heard him. பாருங்க, இந்த கவனம் ரொம்ப முக்கியம். So paying attention is very important. பாருங்க, இந்த கவனத்தினால 2 நன்மைகள் வருகிறது. We receive 2 important benefits because of paying attention. ஒன்று, நமக்கு முன்பாக இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வாய்ப்புகள், தேவன் காண்பிக்க விரும்புகிற உன்னதமான அனுபவங்களை நாம பெறுவதற்கு கவனம் ரொம்ப அவசியம். அதை கவனிச்சாதான் நாம அதனுடைய மேன்மையை நம்ம எடுத்துக்கொள்வோம். So only if we pay attention we can receive all the blessings, the goodness, all the benefit that the Lord has prepared for us. உதாரணமாக நீங்க ரோட்ல போவீங்களானா அங்க நிறைய இடங்கள்ல பாதை காட்டுறதுக்காக, வழித்தடங்களை காட்டுறதுக்காக அநேக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அங்கங்க இருந்து கொண்டே இருக்கும், சைன் போர்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். So if you go on a road, you can find in many places you can find those sign boards just to give you the proper guidance. அங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் போனீங்கன்னா இந்த பக்கம் திரும்பினா சேலம் வரும், நேரா போனா இந்த ஊர் வரும், அந்த ஊர் வரும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. So it says that if you turn left you will find, you can reach Salem, if you go this way you can find the other place, and it says more. இது எதுக்கு சொல்லி அங்கங்க போட்டிருக்காங்கன்னு சொன்னா நாம தொந்தரவு இல்லாம சமாதானமா நாம வசதியா எந்த பிரச்சனை இல்லாம நம்ம இடங்களை போய் சேர்ந்து நாம நேரத்தை வீணாக்காம நன்மை பெறறதுக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க. So why are they displayed? It's because that we may reach the particular destination peacefully, comfortably, without any problem. அப்ப இதை பார்த்து நடக்கிறவன் அதனால நன்மை பெறுகிறான். So people who look at it and walk accordingly will receive benefits out of it. கவனம் நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்குது. So paying attention gives us more benefits. அது மாத்திரமல்ல, இந்த கவனம் பலவிதமான ஆபத்துகள்ல இருந்து நம்மை தப்பு வைக்கிறது. And paying attention also help us from escaping from danger. நீங்க பாருங்க, சில இந்த ரோட் சைன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அப்ப என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. So you can see in those road signs where it says speed break ahead. அங்க ஸ்பீட் லிமிட் என்று போட்டிருக்காங்க. They would be displaying a speed limit. ரோடு இந்த பக்கம் வளைகிறதுன்னு, வளைவு இருக்கு அப்படின்றத எச்சரிப்பா காட்டுறாங்க. They also show a warning that the
the road bends now. இந்த இடத்துல வந்து டைவர்ஷன் இருக்கு, மாற்று பாதையில செல்லுங்கன்றது வார்னிங்கா போடுறாங்க. And they also give a warning saying that there's take diversion. இது விபத்து பகுதி, எச்சரிப்பா செல்லுங்கன்றாங்க. They also write it as accident prone zone. இந்த இடத்துல பிள்ளைகள் வந்து ரோட்டை கடக்கிற இடம், பள்ளிக்கூட பகுதி, நீங்க கவனமா போங்க அப்படின்னு எச்சரிப்புகள் அங்க எழுதியிருக்காங்க. And they also display saying that this is school zone, you have to go carefully. இதெல்லாம் கவனிக்கணும். அப்ப கவனிக்காம போயிட்டா ஆபத்து வந்து ஓட்டுறவனுக்கு தான். So if you don't pay attention to that, then the danger is for the driver. கவனத்தினால நமக்கு வர வேண்டிய நன்மையும் பெற்றுக்கொள்றோம், அதே கவனத்தினால நமக்கு வர நீர் காத்திருக்கிற தீமை நின்றும் தப்பித்துக் கொள்றோம். So by paying attention, we will receive the benefits that is prepared, and at the same time we will also be escaping from the dangers that is இங்கே occurring. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனி. Here the Lord says you must pay the most careful attention so that you may not drift away. இதுல ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தை வந்து drift அப்படின்னு இருக்கு, அல்ல slip அப்படின்னு கிங் ஜேம்ஸ்ல வாசிக்கிறோம். So this word that is mentioned here is drift or slip in King James version. கவலை இல்லாம கவனம் இல்லாம விட்டு விலகிற போறப்பா ஜாக்கிரதையாயிரு. So it is something like negligently or carelessly you should not lose it. அதாவது இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு படகு வந்து தான் போக வேண்டிய இடத்துக்கு போகாம, அது வந்து கட்ட வேண்டிய இடத்துல நிக்காம, அதில் ஒழுங்கா கட்டி வைக்காதனால அப்படியே தண்ணீர்ல அடித்து கொண்டு போற ஒரு போட் மாதிரி போயிடாத. It's like a boat that drifts away from the dock because it is not tied properly in its secured place. அதாவது கடந்த காலத்துல இது வந்து கிரேக்க எண்ணங்கள்ல எப்படி இதை புரிந்து கொள்வாங்கன்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல வந்து பிரயாணம், நீண்ட தூர பிரயாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஆட்டினுடைய தோலினால செய்யப்பட்ட பையில தான் தண்ணீரை வந்து நிரப்பிட்டு எடுத்துட்டு போவாங்களாம். So in Greek culture, they give us another idea where when they go for a long journey, they used to carry water in a goat skin. அப்போ இந்த பயணத்துக்கு எடுத்துட்டு போற இந்த ஆட்டினுடைய தோலினால் உண்டான பை இருக்கு பாருங்க, இந்த பையில சில வெளியில எங்கேயாவது ஒரு சின்ன கிராக் இருக்குமா, அல்ல சின்ன ஒரு ஓட்டை இருக்குமா. So here in this goat skin where they carry this water, there might be some crack somewhere. அதை வந்து சரியா கவனிக்காம தண்ணியை நிரப்பி கொண்டு போயிட்டா, if they don't pay attention to it and they fill the bag and go, இந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டா வழிஞ்சு கடைசில கவனம் இல்லாததுனால போய் சேர்ற இடத்துல தேவையான இடத்துல திறந்து பார்த்தா தண்ணி உள்ள இருக்காது. So this water will start to drip slowly, and when they reach the destination and open the bag, they could not find the water. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ கேட்டவைகளை விட்டு விலகிராதபடி, உனக்குள்ள இருக்கிற தண்ணி வெளியே வந்துராதபடி நீ கவனமாயிரு. The Lord says you pay attention so that you may not drift away from the things that you have heard, that you may not lose the water that you have. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் வேதத்துல வந்து ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை என்னன்னா இதோ அப்படின்ற வார்த்தை. So that's why in the Bible you can see that a word is very much used very often, which is behold. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கொஞ்சம் நின்னு கவனி. It means listen. கொஞ்சம் மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல கொஞ்சம் கவனம் செலுத்து. It means that you listen because this is very important. கான்சென்ட்ரேட், இது மேல நீ கவனம் செலுத்து. You have to pay attention and concentrate. நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே வாசித்தீங்கன்னா பல முறை இந்த வார்த்தை இருக்கும். If you read in Revelation, you can find this word many times. வெளிப்படுத்தல் 1:7 பாருங்க. Look at Revelation 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார். Behold, he is coming with clouds. வெளிப்படுத்தல் 1:18 பாருங்க. Revelation 1:18. இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Behold, I am alive forevermore. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கூட படிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கும் போது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். Even this year's promise which the Lord gave in Revelation 3:8, you can read, behold, I have set before you an open door. வெளிப்படுத்தல் 3:20 பார்த்தீங்கன்னா, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். In Revelation 3:20 we read, behold, I stand at the door and knock. வெளிப்படுத்தல் 22:12 வாசிப்பீங்களானா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். And Revelation 22:12 it says, and behold, I am coming quickly. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீ கொஞ்சம் கவனிக்காம விட்டுறாத. So it means that you listen, don't go without listening to it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுவாராக. Today may the Lord speak with us. கர்த்தர் நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிற எல்லாவற்றிலிருந்து நம்மை விலக்கி கவனிக்க செய்வாராக. May the Lord help us to be relieved from all the distraction that is taking away our attention. இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கவனம் செலுத்த வேண்டிய சில காரியங்களை பற்றி கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். So as he was meditating on this, the Lord spoke to me about the certain things to which we have to pay attention. முதலாவது நாம கவனமா இருக்க வேண்டியது எதுல? So the first thing for what to pay attention to. அதே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 4 first 2 verses. பிள்ளைகளே,
நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். Hear, my children, the instruction of a father, and give attention to your no understanding. நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். For I give you good doctrine, do not forsake my law. நீங்க திரும்பி 4ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, If you read verse 4 again. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். He taught me also and said unto me, let thy heart retain my words, keep my commandments and live. 6ஆம் வசனம் பாருங்க. Look at verse 6. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். Forsake her not, and she shall preserve thee. Love her, and she shall keep thee. Wisdom is the principal thing. Therefore get wisdom, and with all thy getting get understanding. Exalt her, and she shall promote thee. She shall bring thee to honor when thou dost embrace her. நீங்க இந்த வசனங்களை கவனித்தீங்கன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, ஞானத்துக்கு கவனம் கொடுங்க. So when you look at this verse, the first thing that a child of God should pay attention to is pay attention to wisdom. ஞானத்திற்கு கவனம் கொடுங்க. Pay attention to wisdom. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஞானத்திற்கு கவனம் கொடுக்கிறது இல்ல. Today many people are not paying attention to wisdom. அவங்க ஞானத்திற்கு செவிசாய்க்காம கவனம் கொடுக்காம பேதமைகள்ல அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. So they don't pay attention to wisdom, rather they enjoy in foolishness. இங்க பாருங்க, ஞானம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, தகப்பனிடத்திலிருந்து அந்த ஞானம் வெளிப்படுகிறது. So here it says the wisdom comes from the father. இந்த தகப்பன் யார்? Who is this father? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டவர். He is the one who followed the commandments of God. அவருடைய வாழ்க்கையிலே தேவனோடு நடந்தவர். He is the one who walked with the Lord. அவர் தேவனை அறிந்தவர். He is the one who knows the Lord. தேவனுடைய எச்சரிப்பை பெற்றவர். He is the one who received the warning of the Lord. தேவனால் கண்டிக்கப்பட்டு, தேவனால் சிட்சிக்கப்பட்டு, தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். He is a man who is corrected, chastised and made by the Lord. அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ அனுபவங்கள் அவரை வயதின்படி ஞானவானாய் மாற்றிவிட்டது. And many experiences, many changes have made him more experienced in his more wise in his life. அப்போ இத்தனை ஆண்டுகளாக அவர் சவதரித்த, அவர் சேர்த்த, சம்பாதித்தது எந்த மனுஷனும் ஒரே நாள்ல அதை அறிந்து கொள்ள முடியாது. So the thing that which they attain, they gain in so many years, no person can receive it in one single day. பாருங்க, அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு எழுத்தாளருடைய புஸ்தகத்தை நீங்க வாசிப்பீங்களானா அது 40 வருஷம் 50 வருஷம் அவங்க சேகரித்த ஞானத்தினுடைய ஒரு சினாப்சிஸ், ஒரு பெட்டகம் என்று சொல்லுவாங்க. So that's why they say that if you read the book of a writer and author, it says that is the experience or the synopsis or treasure of their 40 years or 50 years experience. அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒருவேளை 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகலாம். Maybe it may take 3 or 4 hours to read that book. ஆனால் ஒரு நல்ல புத்தகத்தை நீங்க வாசிக்கும்போது அந்த 4 மணி நேரம் அந்த நபர் தன் வாழ்க்கையில 40 வருஷமா கற்றுக்கொண்டதை அந்த 4 மணி நேரத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. But when you read that book which is very good, then it means that the person who learned something for 40 years, he teaches to us in 4 hours. அதனால தான் சொல்லுவாங்க புத்தகங்களை நிறைய படிங்கன்னு சொல்லுவாங்க. That's why they say read more books. ஏன் தெரியுமா? அது ஒரு பெரிய பெட்டகம், அது ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய களஞ்சியம். அவங்க சேர்த்து வைத்தது, அவங்க சம்பாதித்ததை அவங்க சுருக்கமா கொண்டு கொடுப்பாங்க. So it is a synopsis or a treasure or a repository which the people will, which they give to us, which they have gained for many years together. பாருங்க, ஒரு பிரசங்கம் நாங்க இங்க பண்றோம்னா அது ஒரு 45 minutes, ஒரு 1 hour குள்ள முடிச்சிடுறோம் பொதுவா. Here when we give a sermon, we just end it in 45 minutes to 1 hour. ஆனா அந்த 45 நிமிஷம் அந்த ஒரு பிரசங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. But in order to preach that 1 hour sermon, it takes around 4 to 5 hours. கேட்கறவங்க எப்படி பண்றாங்கன்னா, ஐயோ 45 மினிட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா அந்த 45 நிமிஷத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு விலை கொடுக்கப்படுது. But those who listen, they may think it is 45 minutes, but there's a great price that is paid behind it. கேட்கறவங்களுக்கு என்ன வசதின்னு கேட்டா, 45 மினிட்ஸ்ல அவங்க செய்யக்கூடிய 4-5 மணி நேர வேலையை 45 நிமிஷத்துல ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அழகா
க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பெருன நொய்யெல்லாம் எடுத்து எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் க்ளீன் பண்ணி அழகாக பேக்கேஜ் பண்ணி கையில் கொடுத்துட்றான். So the benefit of the hearers is that a person who wants to listen to this in 45 minutes, they get something which is being gleaned and cleaned by the one in 4 to 5 hours. நம்ம வீடுகளில் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு மடமடன் பேக்கெட்டை இழுத்து போட்டு அரிசி எடுத்து வைக்கிறோம் பாருங்க. So like how when you go to supermarkets, you take all your packets and rice and everything and take it. நம்ம நினைக்கிறோம் இந்த ரைஸ் வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன், 100 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து வாங்கி போட்டேன் நம்ம நினைக்கிறோம். We think that I have paid 50 rupees, 60 rupees and got this rice. ஆனா இந்த அரிசி நம்ம கையில வர்றதுக்கு எத்தனையோ மணி நேரம், எத்தனையோ நாட்கள் ஒரு மனுஷன் பிரயாசப்பட்டான். But in order for us to receive this rice packets, a person has already struggled and worked for many hours together, many days together. எத்தனையோ கைகள் மாறி தான் இது பாக்கெட்டா நம்ம கையில வந்திருக்கு. So after moving around many hands, it has reached at last our hand. நான் சொல்லுவேன், ஞானம் கூட ஒரு திறம்பட தம் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் நடத்துகிற ஒரு தகப்பனுடைய கையிலிருந்து ஞானம் வருதுன்னா அதை அசட்டை பண்ணாம அதை கவனம் செலுத்தணும். Similarly, when wisdom which comes from the father who is of much experience, we should not despise it but pay attention to it. அதனாலதான் தகப்பனுடைய போதகத்தை கேள், உன் தாயினுடைய ஆலோசனையை தள்ளாதேன்னு போட்டிருக்கு. That's why it says give attention to the instruction of your father and do not despise the instruction of your mother. பாருங்க, சில வேளையில சில பெற்றோரை வந்து சில பிள்ளைகள் ரொம்ப சர்வசாதாரணமா வந்து அசட்டை பண்ணுவாங்க, கவனம் செலுத்த மாட்டாங்க. Sometimes certain children will despise and neglect their parents very easily and they don't pay attention to them. அவங்க செய்யற காரியங்களை ரொம்ப அற்பமாகவும் அசட்டையாகவும் நினைப்பாங்க. They consider the things they do to be most negligible and despising things. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. They don't know anything. அவங்க இப்படிதான் செய்வாங்க, அப்படி இதான் சொல்லுவாங்க. They will say they will do only this way, that way. ஆனா சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா தங்க வாழ்க்கையில அதே அனுபவத்துல பட்ட பிறகு they will realize, அடடா இதுக்கு தான் நம்ம அம்மா அப்படி சொன்னாங்களா, நம்ம அப்பா அப்படி சொன்னாங்களா. But the same children, when they undergo a problem in their life, only then they will realize the lesson that this is the reason why my mom and my dad said so. அன்னைக்கே அவங்களுடைய ஞானத்தை நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தா இவ்வளவு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. If you would have accepted their wisdom even then earlier, you do not have to struggle so much in your life. நேற்றைக்கு உங்களோட நான் பேசினேன், ஒரு தகப்பனுடைய ஆலோசனைன்னு பேசினேன். Yesterday I spoke with you about father's instructions. அதாவது தகப்பன் அப்படின்றது முதலாவது எதை குறிக்குதுன்னா நம்முடைய மாம்சத்துல நமக்கு இருக்கிற தகப்பன், நம்மை பெற்றெடுத்த தகப்பன்னு சொல்லலாம். First we can say our father is a father who is a biological father who have given birth to us. ஆண்டவர் சில பிள்ளைகளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் வந்து இப்படி மாம்சத்துல தங்களை பெற்றெடுத்த பெற்றோர் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டு கர்த்தரோடு நடக்கிறவர்களை பெற்றோராய் பெற்றவங்க ரொம்ப பாக்கியவான்கள். So and many children who have received such a kind of father or parents who walk in the way of the Lord, who fear the Lord and do according to the word of the Lord. அந்த பெற்றோருக்கு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். And it's very necessary, you have to pay attention to அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நடக்கையும் அவருடைய பயணமும் அநேக ஞானத்தை அவர்கள் சம்பாதித்த நம்மிடத்துல சுருக்கமாக ஒரு சில மணி நேரங்கள்ல ஒரு சில நாட்கள்ல அவங்களோட வருடக்கணக்கான அனுபவங்களை நமக்கு அவங்க பரிமாறும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும். The years of experience, the spiritual walk, the spiritual travel, spiritual life will give us a gist or a synopsis of whatever they have learnt and experienced in few like a synopsis to us. இதை கற்றுக்கொள்வதற்கு நீங்க இன்னொரு 40 வருஷம் செலவு பண்ண வேண்டியதில்லை. You need not spend another 40 years to learn it. நீங்க இன்றைக்கு அதை கேட்டா போதும், அடுத்த 40 வருஷங்கள் இன்னொரு லெவல்ல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். If you hear it today, then the Lord will take you to the next level in the next 40 years. ஒருவேளை ஆவிக்குரிய பெற்றோர் நமக்கு இல்லாம போனாலும், maybe if you don't have a spiritual fathers or parents. நேற்றுக்கு நான் சொன்னது போல சில வேளை தேவ ஊழியர்களை தேவன் வந்து சிலரை தகப்பன்மாராய் நிறுத்துகிறார். So as I told you yesterday, the Lord will also make certain spiritual fathers or the pastors as the fathers. உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நிறைய போதகன்மார் உங்களுக்கு இருக்கலாம், ஆனா தகப்பன்மார் நிறைய பேர் உங்களுக்கு இல்ல. So like for example, when Apostle Paul says you may have many teachers but you may not have much fathers. அவர் சொல்லுவாரு, நான் உங்களை சுவிசேஷத்து நிமித்தம் பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார். He says I have begotten you for the sake of gospel. அதாவது நான் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறேன். He says I am like a father. ஆண்டவர் சில வேளை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மாரை நமக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய ஆலோசனை, அவருடைய அனுபவங்கள் நம்மை வழிநடத்தும்படி தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். Sometimes the Lord will bring such kind of spiritual fathers into our life and that the Lord may give us their wisdom, their guidance and counsel for us to benefit out of it. எல்லாவற்றுக்கும் மேலாக And above all,
தேவன் வந்து நமக்கு கொடுக்கிற பெரிய தகப்பன் யாருன்னா அவரே நமக்கு தகப்பனா இருக்கிறார். The greatest father whom the Lord gives is he himself is a father. அப்போ ஒரு தகப்பனிடத்திலிருந்து வருகிற அந்த ஆலோசனை, அந்த ஞானத்தை ஒரு பிள்ளை கவனிப்பார்களானால் அவர்கள் மேன்மை அடைவாங்க. So therefore, if a child pay attention to that wisdom, that instruction and understanding which comes from the father, then they will be benefited. முதலாவது கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து ஞானத்திற்கு கவனம் கொடுங்க. First you have to pay attention to wisdom. நான் சொல்லுவேன், இந்த ஞானம் வந்து வேதத்துல எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டா, தேவன் தகப்பனாகி அவர் நமக்கு கொடுக்கிற கற்பனைகளின் மூலமாக வெளிப்படுது. So I tell you, how is this wisdom revealed to us? It is actually revealed through the commandments which the Lord has given us. இதை ஒரு மனுஷன் கவனிக்க வேண்டியது அவசியம். And it is very necessary a person should pay attention to it. யாத்திராகமம் 15:26 பாருங்க. Exodus 15:16. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். Exodus 15:26. If you diligently heed the voice of the Lord your God and do what is right in his sight, give ear to his commandments and keep all his statutes, I will put none of these diseases on you which have brought on the Egyptians, for I am the Lord who heals you. உபாகமம் 12:32 பாருங்க. Deuteronomy 12:32. நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். Whatever I command you, be careful to observe it. You shall not add to it nor take away from it. யோசுவா 1:8 பாருங்க. Read Joshua 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். The book of the law shall not depart from your mouth, but you shall meditate it day and night, that you may observe to do according to all that is written in it, for then you will make your way prosperous, and then you will have good success. இந்த புத்தி எங்க இருக்கு, ஞானம் எங்க இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையில இருக்கு. This wisdom and understanding is present in the word of God. இந்த வார்த்தையாகிய கற்பனைகள்ல இருக்கு. So it is present in this word which is the commandment of God. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாருங்க, தேவன் வந்து கொடுத்த கற்பனைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு மாடர்ன் பிரீச்சர்ஸ்லாம் சொல்றது, பழைய ஏற்பாடெல்லாம் நம்ம வந்து கவனிக்கவே கூடாது அப்படின்றாங்க. Today the modern preacher says that we should not give heed to the Old Testament. அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. So that has already expired, they say. அவங்களுக்கு தெரியல அதுல எவ்வளவு தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு. So they don't know how much the wisdom of God is revealed in that. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக, சுகமாக, பாதுகாப்பாக, செழிப்பாக இருக்கிறதுக்கு அவருடைய ஞானத்தை வந்து தேவன் கற்பனைகள் மூலமா வெளிப்படுத்துறாரு. The Lord reveals his wisdom through his commandments, so that our life would be prosperous, well-being, and also very safe and secure. இத படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கற்பனைகளின் படியெல்லாம் செய்தால் நீ எப்படி இருப்பறனா, நீ ஆசீர்வாதமா இருப்ப. So when you read this, it might be interesting. When you do according to these commandments, then you shall be blessed. அதாவது நீ வாலாக மாட்ட, நீ தலையா இருப்ப, நீ கீழாக மாட்ட, நீ மேலா இருப்ப, கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. So you shall not be tail, you shall be head, you shall not lend, you shall give debts. All those things. நீ வந்து வியாதி இல்லாமல் இருப்பாய். You shall be without sickness. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். You shall prosper your way. புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். You shall have good success. எப்போ அப்படின்னா என் கற்பனைகள் வந்து பார்ப்பா தேவ ஞானத்திலிருந்து வெளிப்படுது. It's because when my wisdom is revealed through the commandment of God. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய கற்பனைகளை செவி கொடுக்கிறதுக்கு பதிலா மனுஷ கற்பனைகளை செவி கொடுத்தாங்க. But these Israelites did not pay attention to the wisdom of God, but rather they listened to the commandment of God. அப்ப அர்த்தம் என்னன்னா தேவ ஞானத்தை புறக்கணிச்சிட்டு மனுஷனுக்கு இருக்கிற கொஞ்சம் ஞானத்தை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சாங்க. It means they thought to reject the wisdom of God and thought of living with a little wisdom of men. அதனால தான் நம்ம நீதிமொழிகள் 3:4-5 வாசிக்கும் போது நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். So that's why we read in Proverbs 3:5, do not lean on your own understanding. உன்னுடைய முழு இருதயத்தோடு தேவனில் நம்பிக்கையாயிருந்து. And if you trust in the Lord with all your heart. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். And in all your ways acknowledge him. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு போட்டிருக்கு. And he shall direct your paths then. அப்ப முதலாவது நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்தணும்னு சொன்னா தேவனுடைய ஞானம் நம்ம
நம் வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஞானத்தை நம்ம தேடி கண்டுபிடித்து அந்த பாதையில நடக்கணும். So the first thing that we have to pay attention to is we have to pay attention to the wisdom of God to be revealed in our life. இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? Where will we receive this wisdom? தேவனை தேடுகிற ஒரு தகப்பனிடமிருந்து வருது. It comes from the father who seeks the Lord. தேவனிடத்திலிருந்து வருகிறது. It comes from the Lord. அவருடைய கற்பனைகள் மூலமாய் வெளிப்படுகிறது. It is revealed through his commandments. அதற்கு கவனம் செலுத்துறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. And the one who pays attention to it shall be blessed. அதற்கு கவனம் செலுத்துறவங்க ஆபத்துக்கு தப்பி விலகி நிப்பாங்க. The one who pays attention to it shall escape from dangers. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது சொன்னேன், ஞானத்திற்கு கவனம் செலுத்துங்க. First I told you, pay attention to wisdom. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second I would tell you, எச்சரிப்புக்கு கவனம் செலுத்துங்க. pay attention to warnings. எச்சரிப்புக்கு கவனம் செலுத்துங்க. Pay attention to warnings. சங்கீதம் 19 7 முதல் 11 வசனங்களை பாருங்களேன். Psalm 19 verses 7 to 11. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. The law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. The statutes of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. The fear of the Lord is clean, enduring forever. The judgments of the Lord are true and righteous altogether. More to be desired are they than gold, yea, than much fine gold, sweeter also than honey and the honeycomb. Moreover, by them your servant is warned, and in keeping them there is great reward. இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து கொடுக்கப்படுகிற விவரணைகளை கொஞ்சம் பாருங்களேன். Just look at the description that they give about the word of God. குறைவற்றது, It is flawless, உயிர்ப்பிக்கிறது, it is reviving, சத்தியமா இருக்கிறது, it is always true, செம்மையா இருக்கிறது. it is very enlightening the eyes. 8வது வசனம் செம்மையா இருக்கு. So it is right. அது மாத்திரம் இல்ல, சந்தோஷிக்க பண்ணுகிறது. It rejoices the heart. சுத்தமா இருக்கிறது. It is pure. நிலைத்திருக்கிறது. It is stable. உண்மை உள்ளதா இருக்கிறது. It is true. நீதியா இருக்குது. It is righteous. பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்கு. So it is more desirable than gold. தேனிலும் மதுரமா இருக்கு. It is sweeter than honey. என்ன அழகான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கு பாருங்க. How beautiful description. கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் இப்படின்னு எழுதிட்டு, having written that the word of God is like this way. இவ்வளவு அருமையானது, இவ்வளவு இனிமையானது, ருசியானது இந்த தேவனுடைய வார்த்தையினால அவர் சொல்றாரு, நான் எச்சரிக்கப்படுகிறேன். He says it is so beautiful, so sweeter, so nice, but through this word I am warned. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஞானத்தை போதிக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பை தருகிறது. The word of God not only gives us wisdom, but it also gives us warnings. பாருங்க, நான் மறுபடியும் அந்த ரோட்ல பயணம் பண்றத உங்களுக்கு நான் ஒரு பேரபிளா கொண்டு வர்றேன். So I want to bring that traveling on a road as a parable again. நீங்க ரோட்ல பயணம் பண்ணும்போது அங்க உள்ள சைன் போர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, உங்களை ஞானமா நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல சேர்றதுக்கு உங்களுக்கு தெளிவே பண்ணுது. So when you go through a road, you can find those signboards which actually gives you clarity that you may reach wisely to the destination. நீங்க அதை ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா நீங்க அதனால ரொம்ப நன்மை பெறுவீங்க. If you pay attention to it properly, you will receive more benefit. அதே வேளையில எங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்ற அதே ரோட்ல உள்ள பலகைகள்ல சிலது எப்பவுமே போன்னு சொல்லாது, சில இடத்துல நில் என்று சொல்லும். So the boards which say go this way, that way, it will not always keep on saying go, but sometimes it says you have to stop here. சில இடத்துல சொல்லும் கொஞ்சம் மெதுவாக செல். Some places it will be written go slow. சில இடத்துல கவனி. Some places you have to pay attention. அப்போ ஒரு ரோட் சைன் எப்படி ஒரு பக்கம் ஞானத்தையும் வெளிப்படுத்தி இன்னொரு பக்கம் எப்படி நமக்கு எச்சரிப்பையும் வெளிப்படுத்துதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை கூட அப்படிதான் செய்யும். Like how these road signs on one hand they express the wisdom, on the other hand they also warn us. The word of God also do the similar action. சில பேர் கர்த்தருடைய வசனத்துல ஒரு பகுதியை மாத்திரம் தான் பார்க்கணும்
பார்க்கணும்னு விரும்புறாங்க. Many people just want to see only one part of the word of God. நீ அப்படி இருப்பாய், நீ இப்படி இருப்பாய், அதை செய்வாய், நீ பெருகுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய், அதை மட்டும் பார்க்கணும், நம்ம முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்றத மட்டும் பார்ப்பாங்க. They just focus on only one part where it says you will be like this, you will prosper, you will go ahead, you will increase. அதுல நான் எந்த சந்தேகமும் படல. கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்முடைய பாதைகளை லகுவாக்குகிறது. There is no doubt in that the word of God gives us wisdom and makes our paths very easy. ஆனா அதே வேதத்துல இன்னொரு பகுதி இருக்கு, அது நம்ம எச்சரிப்பை தருகிறது. But in the same word of God we have the other part which is a warning. நம்ம வெறும் இப்படி போணும் அப்படி போணும்ன்ற போர்டை மட்டும் பார்த்துட்டு எச்சரிப்பை பார்க்காம போனா பெரிய ஆபத்துகளை சிக்கும். So if you just look at the boards which says go this way and that way, and if you don't pay attention to warnings, then you will be in a danger. ஒரு தேவனுடைய மனுஷன் பிரசங்கம் பண்ணும் போதும் வெறும் வாக்குத்தத்தங்களையும் வெறும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு முன்பாக இருக்கிற பாதைகளை மாத்திர காமிச்சிட்டு இருக்கவங்களா இருந்தாங்கன்னா அவங்க நல்ல போதகர்களா இருக்கவே முடியாது. Even if a pastor or a preacher who preaches the sermon, if they just give words of promises and blessings and just show the path alone before them, then that will not be a good preacher at all. அவங்க எப்படியும் இருக்கணும்னா எச்சரிப்பையும் நமக்கு போதிக்கிறவர்களா இருக்கணும். They should also be preachers who preach the warnings to us. நீங்க ஒரு சிக்னல் லேம்ப் பார்த்திருக்கீங்களா? சிக்னல் லைட் பார்த்திருக்கீங்களா? Have you seen a signal light? அந்த சிக்னல் லைட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கலர் பச்சை தான். So if the light color which everyone desires is a green color. ஏன்? Why? பச்சையை பார்த்த உடனே கோ 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 கோன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் போயிட்டே இருக்கலாம், நிக்காம போணும். Once they look at this green color, they can go 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 as they want. ஆனா சிக்னல் லேம்ப்ல வெறும் பச்சை மட்டும் எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்காது. But it's not only green color that glows always there. சில வேளையில நில்லு அப்படின்னு டோட்டலா நிறுத்திரும் ஒரு சிவப்பு விளக்கு. Sometimes there is a red light which stops you completely. இன்னொன்னு ஆம்பர் வரும், அது கவனி And கவனி. the other color amber which says you have to pay attention. பச்சையில வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அது ஆரஞ்சா மாறும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இப்ப நிற்கணும் நீனு. So as you go fast in the green color, it suddenly changes to orange color saying you have to slow down. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை கூட பாதியில பாத்தீங்கன்னா பச்சையாவே தெரியும். So similar is the word of God which appears green half the way. அதனால ஞானத்தை பெறுகிறோம். And through which we receive wisdom. ஆனா அதே வேளையில வேதத்துல அநேக இடங்கள் சிவப்பு விளக்கம் இருக்கு, அது சொல்லுது செய்யாதே, போகாதே, நடக்காதே, சிந்திக்காதே, பார்க்காதே, கேட்காதே. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஸ்டாப், இதை செய்யாத செய்யாத செய்யாத. At the same time you will also find the red light in the word of God which says don't do it, stop, don't hear, don't see, don't talk, don't think, don't do this. அப்ப என்ன செய்யணும்னா நாம் அதை கவனிக்கிறவர்களா இருக்கணும். Then we should pay attention to that. நாம கவனிக்கிறவர்களா இருக்கணும். We should pay attention to எதை கவனிக்கணும்? What should we pay attention to? முதலாவது தேவனுடைய ஞானத்தை நாம கவனிக்கணும். First pay attention to God's wisdom. இரண்டாவது எச்சரிப்புகளை கவனிக்கணும். Second pay attention to warnings. மூன்றாவது ஒன்று கவனிக்க வேண்டியிருக்கு. The third thing, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, if you come to Matthew chapter 5, இந்த மலை பிரசங்கத்துல ஆண்டவர் ரொம்ப அழகாக சில ஓமானங்களை அழகா எழுதி வைத்திருக்கிறார். So in that sermon on mount, the Lord has written very beautifully certain parables. அங்க நீங்க பார்ப்பீங்களானா அவர் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி கொண்டே வரும் பொழுது அவர் சொல்லுவாரு, நீங்க கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள்ன்ற வார்த்தை அடிக்கடி அவர் எழுதுவார். So as you read this where he lists one by one, he says then you just pay attention, listen to this. நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. If you come to chapter 6, அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் 26ஆம் வசனம் பாருங்க. verse 26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். it says, behold the fowls of the air, for they sow not, neither do they reap nor gather into barns, yet your heavenly Father feed them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இங்கேயும் ஆண்டவர் கவனி கவனி. Here also the Lord says behold or என்ன listen. கவனிக்கணும் தெரியுமா? What you should listen to? முதலாவது சொன்னேன் ஞானத்தை கவனிக்கணும். First pay attention to wisdom. இரண்டாவது எச்சரிப்புகளை கவனிக்கணும். Pay attention to warnings. மூன்றாவது தேவனுடைய அதிசயங்களை கவனிக்கணும். Next, pay attention to God's wonders. தேவனுடைய அதிசயங்களை கவனிக்கணும். Pay attention to God's wonders. நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த காகங்களை கவனிச்சு பாருங்க, அது விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்க்கிறது இல்ல, ஆனா கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் பிழைப்பூட்டுறாரு. Here the Lord says, behold the fowls of the air, they don't sow, they don't reap, they don't gather into barns, yet the Lord feeds them. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க அவைகளை விட விசேஷமானவர்கள். So when you see this, you have to understand something, that you are more special than them. காகங்களை பிழைப்பூட்டுகிறவர்
உங்களை போஷிக்க மாட்டாரா? So will the Lord who feeds these ravens will not feed you? லீலி புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க. Consider the lilies of the field. சாலமோன் கூட தன்னுடைய ஐஸ்வரியத்துல அந்த மாதிரி உடுத்துனது கிடையாது. That even Solomon in all his glory was not arrayed like this. நீங்க ஏன் உங்க உடைய பற்றி கவலைப்படுறீங்க? Why are you worried about your garments? உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேண்டியதை தருவார். Your heavenly Father will give you what you need. பாருங்க, நம்ம வாழ்க்கையில தேவனுடைய அதிசயங்களை கவனிக்காம நம்ம போயிடக்கூடாது. We should not miss paying attention to God's wonders in our life. அநேகர் சீக்கிரத்துல இஸ்ரவேலர் செய்தது போல சீக்கிரத்துல அவருடைய அதிசயங்களை அவருடைய அற்புதங்களை அவங்க மறந்து போயிட்டாங்க. Like Israelites, many people also forget the wonders of God very soon. அதோட விளைவு என்னன்னா அவங்க இருதயம் கடினப்பட்டு போச்சு. And as a result their heart was hardened. அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம போனாங்க. They did not obey the Lord. அவங்க முறுமுறுக்கிறவர்களா மாறினாங்க. They became people who were murmuring. தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் மாறினாங்க. They became rebellious against the Lord. அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்களா மாறிட்டாங்க. They became stiff-necked. ஏன் தெரியுமா? You know why? தேவன் தங்கள் வாழ்க்கையில செய்த அதிசயங்களை அவங்க என்ன பண்ணலன்னா கவனமா அதை பார்க்கல. It's because they did not pay attention to the wonders which the Lord has done in their life. கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன நமக்காய் செய்தார், என்ன செய்ய போகிறார் அப்படின்றத கவனிக்கல. They did not pay attention what the Lord has done to them, what is the Lord doing now, and what the Lord will do to us. பாருங்க, அதனால தான் தாவீது தேவன் செய்த நன்மைகளை அவன் மறவாதே மறவாதே, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே மறவாதேன்னு எழுதினாரு. That's why David very often wrote, do not forget the benefit which the Lord has done to you. உன் ஆத்துமாவே எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரி. Oh my soul, bless the Lord, oh my soul. அவர் செய்த உபகாரங்களை மறக்காத. Do not forget all the benefit that he has done. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இது அடிக்கடி நினைவு கூர்ந்து ஞாபகம் வச்சிருந்ததனால, since David very much remembered this and had it in his memory, தன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அதிசயங்களை கவனித்து அதை நோக்கி கொண்டிருந்ததனால, since he paid attention to the wonders which the Lord has done in his life, அவனுக்கு முன்பாக எவ்வளவோ போராட்டங்கள்ல அந்த மனிதன் கொஞ்சம் கூட மனம் தளராமல் தைரியமா முன்னால போக முடிந்தது. He was not disappointed or discouraged in all the struggles that he encountered in life, and he went on very boldly. உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால், for example to say, கோலியாத் என்கிற ராட்சதன் இஸ்ரவேலுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ராஜா முதற்கொண்டு கடைசி சேவகன் வரைக்கும் எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. So when this giant Goliath stood before them, right from the king unto the last soldier, they all feared him and went away. ஆனால் தாவீது மாத்திரம் இந்த கோலியாத்திற்கு எதிராக ஓடினான்னு பார்க்கிறோம். So but we read that this David went towards this Goliath, ran towards the giant. எப்படி அவனால அப்படி ஓட முடிந்தது? How was he able to run towards this giant? ஒரே ஒரு காரணம் தான். Only one reason. அவன் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்கனவே செய்த அதிசயங்களை அவன் எப்பொழுதும் கவனித்து நினைவு கூர்ந்தான். It's because he paid attention to the wonders which the Lord has done in his life, and he also remembered them. அதை மறக்கவே இல்லை. He did not forget it. என்னை சிங்கத்தின் கைக்கும் என்னை கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பார். The Lord who delivered me from the paws of lion and the hands of bear will also deliver me from the hands of this Goliath. நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நம்ம வேகமா வாழ்க்கையில போகும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிற எத்தனையோ அதிசயங்களை நாம மறந்துட்டு அதை கவனிக்காம போயிடுறோம். So as we go fast in our life, many times we forget the wonders which the Lord has done in our life, and we forget them. உண்மைதான். நம்ம வாழ்க்கை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு நமக்கு எவ்வளவோ வேதனையான எவ்வளவோ துக்கமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குன்றது உண்மை. It is true that when you look at your life, you have many things that may sadden you, that are sorrowful in your life. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னுவாங்க. So they say every house has a door. Steps, you know, steps to every house ன்னுவாங்க. அப்போ எந்த வீட்லயும் பிரச்சனை இல்லாத வீடுனே கிடையாது. So there is no house which is without a problem. வெளியில இருக்கிற பெயிண்ட பார்த்துட்டு, வெளியில இருக்கிற டிசைனை பார்த்துட்டு, கராஜில் நிக்கிற காரை பார்த்துட்டு, அவங்க போக்கரையும் வரத்தையும் பார்த்துட்டு அந்த வீட்ல பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. Don't consider looking at the painted house and the car, the garage, looking at the things outside. Don't think that they don't have any problem at the house. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் கேட்டாதான் தெரியும் அவங்க என்னென்ன வேதனைப்படுறாங்க, என்னென்ன கஷ்டங்கள் வழியா போறாங்கன்னு தெரியும். Only if you inquire in that house, you will know what are the struggles they face and what are the problems they go through. எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கு. There is struggles in everyone's life. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம உபத்திரம் இருக்க தான் செய்யுது. So until we live in this world, we have this tribulations. ஆனா இவைகள் நடுவுல, but amidst this, கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். we have to pay attention to God's wonders. கர்த்தர் நம்மை நடத்தின பாதைகளை கவனிச்சு பாருங்களேன். So just pay attention to the ways that the Lord led you. சொல்லுவேன், அவர் செய்த நன்மைகள் கடலினுடைய மணலை பார்க்கிலும் அதிகமா இருக்கும். Truly to say, it is more than the sand of the sea. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதே தேவ கிருபை தான். And it's truly the
grace of God that we are alive today. இத்தனையும் தாண்டி நம்ம பைத்தியம் பிடிக்காம இருக்கிறது தேவ கிருபை தான். And it is true that we have not gone mad beyond all these things. இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறது தேவ கிருபை. It is grace of God that we are still alive beyond all the problems that we face. நாம் அதை அடிக்கடி கவனித்து கொண்டே இருக்கணும். We have to pay attention to that every day. அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மறந்து போகாம இருக்க ஞாபகக்குறியா நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்ய சொன்னாரு. That's why the Lord told Israelites to do many other things as a remembrance that they may not forget it. உதாரணமா பஸ்கா பண்டிகை, For example, the feast of Passover, கூடார பண்டிகை, the feast of tabernacle. புதிய ஏற்பாட்டுல வந்தா திருவிருந்து. So in New Testament it is communion. இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யறோம்னா அவர் நமக்கு செய்த அதிசயமான கிரியைகளை நினைவு கூர்ந்து நாம் அதை கவனிச்சுட்டே இருக்கணும். It's because that we may remember the wonders which the Lord has given and pay attention to it. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of the Lord. இன்னைக்கு செய்தி முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். So today after the sermon, just sit for other 10 minutes and just think about this. தேவன் என்னை எவ்வளவு அதிசயமா நடத்தி வந்தாரு. How wondrously did Lord lead me. எவ்வளவு அற்புதமா என்னை நடத்தி வந்தாரு. How wondrously did Lord lead me. அவருடைய கரம் எவ்வளவு பெரியது. And how great is his arm. அவருடைய வல்லமை எவ்வளவு மகத்துவமானது. How great is his power. அதை நான் அடிக்கடி கவனம் செலுத்தும் போது என்னுடைய கவலைகளை மறந்து போறேன், என் துக்கங்களை மறந்து போறேன், என் வேதனைகளை மறந்து போறேன். நான் தொடர்ந்து முன்னேற பலன் அடைகிறேன். When I pay attention to it, I forget my sorrows, I forget all my worries and I go forward. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் திரும்ப அந்த ரோட்ல பிரயாணம் பண்ற ஓமானத்தையே உங்களுக்கு திரும்ப கொண்டு வர்றேன். So I again want to bring the parable of traveling on a road. இந்த ரோடு பிரயாணம் எப்போ நம்மளுக்கு சுகமாகவும் நமக்கு சௌக்கியமாகவும் இருக்கும்னா, When will be a road travel be comfortable and prosperous? முதலாவது வந்து அந்த கிரீன் அந்த பேர் என்ன அந்த பலகைகள், அறிவிப்பு பலகைகள் எங்க நம்மளை போக சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்து ஞானத்தோடு அந்த ஞானத்தை பின்பற்றும் போது நம்ம நல்ல சுகமா போவோம். First, when you notice the signboards which give you the directions, and when you follow that wisely, you will reach the destination. ரெண்டாவது நமக்கு இருக்கிற எச்சரிக்கைகள், சிவப்பு விளக்கு, நமக்கு இருக்கிற எச்சரிக்கை பலகைகளை பார்த்துக்கிட்டே போனா நம்முடைய பயணம் ரொம்ப சுகமா இருக்கும். And next, you will have a comfortable journey when you look at the warning signs and also signal lights. மூன்றாவது பயணத்திலே ரொம்ப இன்பமானது என்னன்னு சொன்னா, நாம பயணிக்கும் போது சுற்றி இருக்கிற அந்த இயற்கை காட்சிகள் இருக்கு பாருங்க, அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னா உண்மையாகவே அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். And the third one is, as you travel, when you look at the natural scenery around you, that will actually refresh you and give you happiness. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. Today many people don't know that. நிறைய பேர் டிராவல் பண்ணும்போது கூட அந்த மொபைலே தான் பார்த்துட்டு இருக்காங்க. Many people even look at their mobiles even when they travel. ஆனா வெளியே நீங்க பார்ப்பீங்களானா அந்த அதிசயங்களை நீங்க பார்ப்பீங்க. But when you look around, you can see the wonders of God. அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி, நிறைவு உண்டாகும். And there is a great fulfillment and also இருதயம் happiness. பூரிக்கும். Your heart will refresh. கடைசியா சொல்லுவேன், At last I would tell you, எதுல நம்ம கவனம் செலுத்துகிறவர்களா இருக்கணும் தெரியுமா? what to pay attention to. நீங்கள் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. Proverbs 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். Do you see a man diligent and skillful in his business? He will stand before kings, he will not stand before obscure man. இது ரொம்ப நல்லா இருக்கு. This is very beautiful. தான் வேலையில ஜாக்கிரதை உள்ளவன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, தான் வேலையில கவனமா இருக்கிறவன். So a man diligent in his work, it also means that paying attention to your work. தன் வேலையில கவனமா இருக்கிறவன். The one who pays attention to his work. சொல்லுவேன், கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்யறதுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். The Lord has given us a work for everyone to do it. அந்த வேலையில நம்ம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். We should pay attention to our work. நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசித்தா, If you read Ecclesiastes chapter 12 verses 9 and 10. மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டறிந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். And moreover, because the preacher was wise, he still taught the people knowledge. Yes, he pondered and sought out and set in order many proverbs. The preacher sought to find acceptable words, and what was written was upright words of truth. எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். And what was written was upright words of truth. எப்படி இப்படி எழுத முடிந்தது? How was he able to do it? முக்கியமான காரியம் என்னன்னா, The important thing there, அநேக காரியங்கள் அவன் கேட்டான். many things he heard. அநேக காரியங்களை அறிந்து கொண்டான். Many things he also came to know. அநேக நீதிமொழிகளை சேர்த்தான். He also gathered many proverbs. அநேக வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். And he also found way to find many words. ஆனா அது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கவனமாய்
கேட்டு அறிந்தான். But the most important thing is which he pondered and sought out. இந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த பணி என்னன்னா, நீதிமொழிகளை ஜனங்களுக்கு வழங்கணும். So the work that was given to this man is that he should give proverbs to the people. செவ்வையான சத்தியமானவைகள் வெளிப்படுத்தப்படணும். The upright and truthful words should be seen. அதற்கு இந்த மனிதனுக்கு என்ன ரொம்ப பயன்பட்டதுன்னு கேட்டா, கவனமா கேட்கணும், கவனமா அறியணும், கவனமா சேர்க்கணும். So what was more useful for him to do this is because paying attention properly, paying attention to hear, to know and to also gather. நீங்கள் கொலோசியர் 4:17 வாசித்தீங்கன்னா, If you read Colossians நீ 4:17, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுவார். it says that take heed to the ministry which you have received in the Lord, that you may fulfill it. 1 தீமோத்தேயு 4:13-16 வாசிப்பீர்களானா, 1 Timothy chapter 4 verses 13 to 16. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு அல்லது கவனமாயிரு. Till I come, give attention to reading, to exhortation, to doctrine. எதுக்கு இதெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு கேட்டா, நீ கவனமா வேலை செய்யலனா நீ மேன்மை அடைய முடியாதப்பா. So this is written because if you don't pay attention in your work, then you cannot be exalted. நீ கனப்படுத்தப்பட முடியாது. You will not be honored. நீ மேன்மை அடைய முடியாது. You will not receive an நீ exaltation. ஆதாயம் பார்க்க முடியாது. You cannot receive any profit. உன் வாழ்க்கையில மகிமையை காண முடியாது. You cannot see glory in your life. நீ கர்த்தரிடத்துல எந்த வேலையை நீ பெற்றாயோ அந்த உத்தரவாதத்துல கவனமாயிரு. Whatever work and the responsibility that you have received from the Lord, you must pay attention. சாங்கோபோங்கமாக ஏதோ ஒரு கவலை இல்லாமல் ஒரு அசட்டையா எதையுமே செய்யாத. Don't do it in a sluggish way or without in a negligence way or without any interest in it. ஒரு டிரான்ஸ்லேஷன் விதமாய் சொல்லுகிறது, One of the translation says this, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் அப்படின்ற வார்த்தையை இங்கிலீஷ்ல do you see a man who gives attention to detail அப்படின்னு இருக்கு. அதாவது சின்ன காரியங்களுக்கு கூட ரொம்ப கவனம் செலுத்தி வேலை செய்து நுட்பமா வேலை செய்யறவனை பார்த்தீங்கன்னா அவன் சாதாரண ஆட்களுக்கு முன்னாடி நிற்க மாட்டான், அவன் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பான். So a person who works very even in details and meticulously, he will not stand before obscure men, but he will stand before kings. Giving attention to detail. ஒரு சின்ன காரியம் செய்ய சொன்னா கூட நேர்த்தியா செய்யணும் அப்படின்னு கவனமா முழு கவனத்தை செலுத்துறது. So they give attention even to detail. எனக்கு சொன்ன உடனே ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. I remember a word now. ஒரு முறை நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாரு. When I was studying in college, one of person told this. அவர் சொன்னாரு, even if you make a flower pot well, the world will wear a path to your doorstep. நீ ஒரு பூத்தொட்டி தான் செய்கிற, அந்த பூத்தொட்டியை நீ சிறப்பாய் செய்வாயானால், நேர்த்தியாய் செய்வாயானால், கவனமாய் செய்வாயானால், உலகமே ஒரு பாதை அமைத்து வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு உண்மை! How true it is! எவ்வளவு உண்மை! How true it is! நம்ம சின்ன காரியம் செய்யலாம், பெரிய காரியம் செய்யலாம். No matter you may do a little thing or a big thing. அதுல கவனத்தோடு நேர்த்தியா நுட்பமா செய்யற பழக்கம் நமக்கு இருக்குமானா, நாம போய் தேடி அலைய வேண்டியதே இல்லை, நம்மை தேடி உலகம் வரும். But if you do it by paying attention and properly and meticulously, the world will come seeking you. You need not go behind. நீங்க செய்யறது வேலையா இருக்கலாம், நீங்க செய்யறது ஊழியமா இருக்கலாம். It might be any work that you're doing or it might be a ministry that you're going to do. நீங்க செய்யறது கை வேலையா இருக்கலாம், நீங்க செய்யறது மிஷின்ல செய்யலாம். So you might be doing a work out of your hand or doing a work through missions. But if you give attention to detail, நீங்க செய்யற வேலையை கவனத்தோட ஜாக்கிரதையோட நீங்க செய்வீர்களானா உங்க உயர்வுக்கு அளவே கிடையாது. But if you give attention to detail, then there is no limit for your exaltation. நீங்க கனத்தை தேடி இங்கே அங்கேயும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. You do not run here and there to receive your honor. நிச்சயமாய் உலகம் பாதை அமைத்து உங்க வீட்டுக்கு படிக்கு வரும். Surely the world will pay a way towards your உங்களுடைய வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்தும். And they will pay attention to your words. உங்களுக்கு கனமும் மகிமை உண்டாகும். And there shall be honor and respect to you. நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரி, no matter whatever you do, சின்ன ஊழியம் கூட செஞ்சிட்டு இருக்கலாம். You might be doing a small ministry. ஆனா அதுலயும் நீங்க கவனமாய் செய்யும்போது, நேர்த்தியாய் செய்யும்போது கர்த்தர் அதை நிச்சயமாய் கனம் பண்ணுவார். But when you pay attention in detail, even in that work, the Lord will honor you. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை கவனம் செலுத்து. Today the word the Lord is speaking with us is give attention. கவனம் செலுத்து. Give attention. எதற்கு கவனம் செலுத்தணும்? You have to pay attention to what? முதலாவது ஞானத்தின் வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்து. First, pay attention to wisdom. இரண்டாவது எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்து. Second, pay attention to words of warnings. மூன்றாவது நீ தேவனுடைய அதிசயங்களை காணும்படி கவனம் செலுத்து. Third, pay attention to God's wonders. நான்காவது கர்த்தர் உனக்கு கையில கொடுத்த வேலை உத்தரவாதங்கள்ல
கவனம் செலுத்து. Fourth, pay attention to your work and responsibilities. கவனம் செலுத்தினால் If you pay attention, முடிவு மகிமையா இருக்கும். the end shall be glorious. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? பரிசுத்த பிதாவே, Our Holy Father, எங்கள் கவனங்களை சிதறடிக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றும். Lord, remove all the things that are distracting our attention, Lord. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தார். Lord, give us grace to make use of the time that you have given us. ஆண்டவரே, நாங்கள் நன்மையானதை பின்பற்றிக் கொள்ள கிருபை தார். Lord, give us grace that we may pursue good, Lord. கவனமாய் எதை செய்தாலும் கவனமாய் செய்ய கிருபை தார். Lord, give us grace that we may do or pay attention to whatever we do, Lord. ஞானத்தை சம்பாதிக்க கவனமாய் இருக்க கிருபை தாரும். Lord, give us grace to pay attention to wisdom, Lord. எச்சரிப்புகளுக்கு செவி கொடுக்க கவனமாய் இருக்க கிருபை தாரும். Give us grace to pay attention to warnings, Lord. ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை நாங்கள் கவனமாய் கண்டு உம்மிலே களிகூர நாங்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளர கிருபை தாரும். Lord, give us grace to pay attention to your wonders, to believe them and also to grow up in your faith, Lord. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் கையிலே கொடுத்திருக்கிற வேலைகளை குறித்து, உத்தரவாதங்களை குறித்து, ஊழியங்களை குறித்து கவனமாய் வேலை செய்ய கிருபை தார். And above all, Lord, give us grace to pay attention to the work and responsibility and the ministry that you have given us, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen.